ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனமும் 11 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். 12 வசனம் சொல்லுகிறது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். 13 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. 41:10 ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, நீ பயப்படாதே. இந்த வசனத்துல நீங்க ஒவ்வொன்றாய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் என்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. நீங்கள், நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை வராது. நீ, உன் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கும், பன்மையிலே சொல்லப்பட்டிருக்காது, ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கும். அதன் காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் பார்த்து, அது சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம், வயதானவர்களாய் இருக்கலாம், வாலிபர்களாய் இருக்கலாம், ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோடும் ஆண்டவர் பேசுகிறார். சபைக்கு பொதுவாய் பேசுகிறதில்லை, குடும்பத்திற்கென்று பொதுவாய் பேசுகிறதில்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே சொல்லுகிறதான வார்த்தை, நீ பயப்படாதே.